அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா ஜீரணமாக பரிபூரண சத்துமிக்க ஒரே உணவு மட்டன் லிவர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் வ்ளாக். இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு அமேசிங்கான கிஃப்ட்டை அமுச்சு வைக்கிறோம். உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க. தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க, உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை தேடி வரும். வானலில் 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் காஞ்ச உடனேயே வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். நல்லா பாருங்கள் பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்மெல் வராது, கவுச்ச ஸ்மெல். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிய விடணும், நல்ல ஸ்மெல் வரணும். அதுக்கப்புறம் தான் கழுவி வச்ச லிவரை நம்ம சேர்க்க போகிறோம். மட்டன் லிவரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மட்டன் லிவரை கழுவிட்டு சேர்த்துக்கணும். ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், மட்டன் லிவரை அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ தான் துண்டு துண்டுகளை ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அங்கே வெட்டிட்டு இங்கே வந்து 1 hour 1/2 hour கழித்து சமைக்கும் பொழுது அதனுடைய சத்துக்கள் வந்து பூரணமாக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. முழுசாக எடை போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க எவ்வளோ வேணுமோ. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கட் பண்ணி செய்யுங்க. அருமையான எம்மியான டேஸ்டியான லிவர் கிரேவியோ லிவர் குழம்போ நீங்கள் செய்ய முடியும். மட்டன் லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். 6 மாத குழந்தைகள்லேருந்து 60-90 வயசு பாட்டி வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பியோர் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நல்லா வதக்குன்னு வதக்க வேண்டியதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, வதக்கலாம். மட்டன் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் உணவாக எடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கலாம். சிம்பிளான ஃபுட்டுன்னு சொல்லலாம், ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அயன், குரோமியம், காப்பர், ஜிங்க்கு, இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்குங்க. விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவு. ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க. டெய்லி எடுத்துக்க கூடாது, வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது ஹைலி கொலஸ்ட்ரால் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதனால வாரத்துக்கு ஒருக்க எடுத்துக்கிட்டா போதும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லா பிரயோஜனமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்கிறவங்க 419 மில்லிகிராம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுங்க. ஸோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு தான் சேர்த்துருக்கோம் ஃபைனலாக. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து இறக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அருமையான எம்மியான மட்டன் லிவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.